ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி நல்லா அரைச்சிக்கணும், மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படும், ஸோ போட்டுக்கோங்க நிறையாவே. 75% நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடணும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் 75%. இப்போ நம்ம 75% ஆனனால நம்ம எடுத்துட்டோம். இப்போ மீதி அந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நம்ம எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி நல்லா போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நம்ம இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வதக்கின கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இப்போ நம்ம கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. பாய்.